என்னங்க ஒரே மாதிரி சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, பருப்பு, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா? வாங்க இப்படி கூட லஞ்ச் செய்யலாமே. வீடியோக்குள்ளே போகலாங்க. வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு லஞ்ச் மெனு தான் ரெடி பண்ண போகிறேங்க. இடியாப்பம் கடப்பா பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். நல்லா தண்ணியில் கழுவிட்டேங்க உருளைக்கிழங்க. இது ஒரு 3 விசில் வருதுங்க. அதுக்குள்ளே நான் போய் சாரி மாற்றிட்டு இது கொஞ்சம் வெங்காயம்லாம் ரெடி பண்ணணும், தேங்காய் திருவணும், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இன்னைக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு கடப்பா தான் பண்ண போகிறேன். பாசி பருப்பு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயோட வந்து 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் கசகசா போட்டுக்கலாம். கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 5-6 முந்திரி. இதை நம்ம தனியாக அரைச்சிக்கிறோங்க. கொஞ்சம் தயிர் சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. இதில் வந்து 1 டம்ளர் பால் சேர்க்க போகிறேன். நம்ம தயிர் சாதத்துக்கு பால் ஊற்றி வேக வச்சா நல்லா குழைவாக நல்லா இருக்கும். நான் 1/2 டம்ளருக்கும் கம்மியான அளவு தான் வந்து தயிர் சாதத்துக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு அடுப்பில் வேக வச்சிடலாங்க. இந்த உருளைக்கிழங்கு இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பீஸ் இருக்கிற மாதிரியே உதுத்தி விட்டுக்கலாம். நம்ம ஊட்டி உருளைக்கிழங்கு வாங்கினோம் அப்படின்னா நல்ல மாவாக வெந்துருங்க. குருமாவுக்கு நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. தயிர் சாதத்துக்கு கலக்கி வச்ச சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதுவும் கடைசி விசில் வந்து நல்லா குறைச்சி வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா குழைவாக வெந்திருக்கும். இந்த இடியாப்ப மாவு எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இடியாப்ப மாவு தாங்க. இந்த இடியாப்ப மாவு கையில் இருந்துச்சுன்னா இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு எல்லாமே ரெடி பண்ணலாங்க. தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி எல்லாமே அரைச்சேன். ஆனால் நான் வந்து பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன். அதனால் மறுபடியும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ அரைச்சிக்கிட்டேங்க. 1 போட்டால் போதும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம், 2 கிராம்பு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக பட்டை, சின்ன சின்ன துண்டுகள். நாங்கள் கடப்பாலாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் இந்த அளவுக்கு விட்டுருக்கேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. இப்போது பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ரொம்ப செவக்கக்கூடாது, கண்ணாடி பதம் வதங்கி வரணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. வேப்பிலை சேர்க்காமல் விட்டுட்டேன், கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இதில் சேர்த்துடலாங்க. பாசிப்பருப்புக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்காம தான் கடப்பாவுக்கு வேக வைக்கணும். நான் கொஞ்சம் ஞாபக மருதியாக கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கங்க. கடப்பானா நல்லா வெள்ளை கலராக இருக்கணும். இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாங்க. தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கடப்பாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. கொதித்து வரட்டும், பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வருது. கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நறுக்குனது சேர்த்துறேங்க. அந்த தக்காளியோட புளிப்பு இறங்கக்கூடாது. ஆனால் வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படியே நல்ல கமகமாக கடப்பா வாசம் வருதுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டோன்னே இறக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இன்னும் நான் அந்த பாசிப்பருப்பில் மஞ்சத்தூள் போடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னுமே நல்ல ஒயிட் கலராக இருந்திருக்கும். இப்படி தான் இங்கே ஒரு நாளைக்கு மறந்துடுறது. இப்போ நம்மளோட கமகம கும்பகோணம் கடப்பா இடியாப்பத்துக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இடியாப்ப மாவு இப்படி தான் இருக்கும்.
நீங்கள் வாங்கினவங்க எல்லோரும் திரும்ப திரும்ப வாங்குறீங்க. அதுவே எங்களோட ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாங்க. நாங்கள் வந்து செட்டிநாடு பாரம்பரியமான முறையில் தான் இந்த இடியாப்ப மாவு தயாரிக்கிறோங்க. ஈரரிசி அரைச்சி அதை கொண்டு வந்து இட்லி பானை ஆவியில் வேக வச்சு அதை பக்குவமாக நாங்கள் காய வச்சு இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். இடியாப்ப மாவு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. நல்ல சூடான வெந்நீர் விட்டுக்கலாங்க. நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைக்கு கூட மறுபடியும் விட்டுக்கலாங்க. ஒரு கரண்டி காம்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு கிளறிக்கோங்க. கை வைக்க முடியாது, இல்லைன்னா சூடாக இருக்கும் இல்லைங்களா. நான் இதுக்கு வந்து அளவு தண்ணியெல்லாம் கிடையாதுங்க. தேவைக்கு பார்த்துட்டு ஊற்றி பிசைஞ்சுக்குவேன். மாவோட பக்குவத்துக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். பக்கத்துலேயே கப்பில் பச்சை தண்ணி வச்சுக்கணும். இப்போ மாவு தொட்டு பார்த்தா நமக்கு பதம் தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நான் இதில் எண்ணெயோ உப்போ அதெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி செட்டிநாடு இடியாப்ப கட்டை எடுத்துருக்கேங்க. இந்த நம்ம ரெடி பண்ண மாவு சேர்த்துக்கலாம். சூடோடு இருக்கும்போது பிழிஞ்சிங்கன்னா தான் நல்லா பிழிய வருங்க. நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் வேக வைக்கிறேங்க. இடியாப்ப தட்டெல்லாமே வச்சுருக்கேன். அதிலெல்லாம் வச்சா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதால நான் இன்றைக்கி வந்து இட்லி தட்டே டைரெக்டாக எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு வந்துங்க கீழே வச்சு பிழிகிறத விட இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சுட்டு பிழிகிறதே ரொம்ப ஈஸியாக வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இட்லி பானையிலேயே தட்டை வச்சுட்டேன். இந்த செட்டிநாடு இடியாப்ப கட்டை உங்களுக்கு தேவைன்னா என்னோடய ஃப்ரெண்டு அண்ணம்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. அவங்களோட அண்ணம் ஷாப்பில் இது கிடைக்குங்க. அண்ணம்ஸ் ரெசிபிஸ் அண்ணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்கக்கிட்ட தான் இந்த இடியாப்ப கட்டை கிடைக்குங்க. அண்ணம் ஷாப் நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்குங்க. இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இடியாப்ப கட்டை வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே தட்டாக டைரெக்டாக அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டேங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நீங்கள் சின்ன சின்னதாக வேணும்னா ஒத்த குழியில் ஒரு இடியாப்பமாக பிழிஞ்சிக்கலாம். இல்லை இட்லி பானையில் தண்ணி காஞ்சி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக 3 நிமிஷம் தாங்க இந்த இடியாப்பம் வெந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டுடலாம், பார்க்கலாங்க. டைஸாக அதுக்கு வேக வச்சு இல்லைங்களா, நல்லா குழைய வெந்துருந்துச்சு. நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டு தேவையான தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்நீரும் தயிரும் ஊற்றி நல்லா கலக்கிட்டு இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிட்டேங்க. இஞ்சியை நல்லா தூளாக துருவிட்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சுங்க. இடியாப்பம் வேகிற கேப்பில் வந்து நமக்கு தயிர் சாதமும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இடியாப்பமும் வேக வச்சு 3-4 நிமிஷமே ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பூ போல் நல்லா சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே கையில் எடுக்கும்போதே தெரியுங்க, நல்லா சூடாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருந்துருக்குங்க. பாருங்கள், நல்ல பூ போல் இடியாப்பம் அப்படியே நூல் நூலாக வருது பாருங்களேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. பாசிப்பருப்பு வேகும்போது நான் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டதுனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்க. நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய உணவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இடியாப்பம், கும்பகோணம் கடப்பா, கூடவே வந்து நல்ல ஒரு மைல்டான தயிர் சாதம், நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்குங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய உணவுங்க. நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். எங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் இடியாப்பம், கும்பகோணம் கடப்பா எல்லாமே நான் வந்து கொடுத்தனுப்பிட்டேங்க. தயிர் சாதம், ஊறுகாய் எல்லாமே கொடுத்தனுப்பிச்சுட்டேன். எங்கள் மாப்பிள்ளையும் பாப்பாவும் வந்து அரவுக்கச்சி போயிருக்காங்க. எங்கள் பொண்ணு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் இன்றைக்கி போகல. அதனால் அவளுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டேங்க. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சு ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பால் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அந்த புளிப்பே தெரியாது. நீங்கள் காலையிலே செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் தயிர் விட்டு கலரி கொடுத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு புளிச்சு நல்லாயிருக்கும். கூடவே ஒரு ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட் கேட்கவே வேண்டாங்க. அதுவும் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சுட்டு சாப்பிடும்போது அதோட ருசியே தனிதாங்க. இந்த இடியாப்பத்துக்கும் கடப்பாவுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கடப்பா வந்து இட்லிக்குமே நல்லாயிருக்கும். நான் நைட்டு இட்லி ஊற்றிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இப்போ மத்தியானம் வந்து கடப்பாவே பண்ணியிருக்கேங்க. என்ன வச்சாலும் 2 வேளைக்கு சேர்த்து வச்சுடுறது தான். எப்பயாவது தான் தனியாக செய்கிறது உண்டு நைட்டுக்குன்னு. இடியாப்பம் பாருங்க, அப்படியே நூல் நூலாக உதிராக வருதுங்க. தயிர் சாதத்தோட இந்த நெல்லிக்காய் ஊறுகாய், இந்த நெல்லிக்காய் தொக்குன்னு கூட சொல்லலாங்க. அது வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேங்க. அதே மாதிரி இடியாப்பமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பிகினர்ஸ்க்கெல்லாம் இது எல்லாமே யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் இன்றைக்கும் நான் கொடுக்குறேங்க.
இன்னைக்கு நான் செஞ்ச இந்த இடியாப்பம், கும்பகோணம் கடப்பா, தயிர் சாதம் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சாதமே செஞ்சு போர் அடிக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக கொஞ்சம் செய்யலாம் இல்லைங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். எப்பயும் போல் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.